ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லைன் ஜம்னாஸ் சேனல். நான் கிராமத்து வீட்டில் இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு மாங்காயில் ஒரு எண்ணெய் கிடையாது, தாளிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் நம்ம இந்த வெயிலை வச்சு மாங்காவை நம்ம ஒரு சூப்பரான ஒரு தொக்கு பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். மாங்காய் தொக்கு வந்து அது குண்டு மாங்காயில் தான் இது நல்லாயிருக்கும். மற்ற மாங்காயில் அவ்வளோ சுமாராக தான் இருக்கும். நல்லா புளிப்பு குண்டு மாங்காயில் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் தோலை 1 கிலோ மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாங்காவை நல்லா திருவிடணும். நம்ம கிரேட்டரில், பெரிய சைஸ் கிரேட்டரில் நல்லா திருவிட்டு இப்போ நான் கொஞ்சம் வெயிலில் வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த 1 கிலோவுக்கு பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு 2 ஸ்பூனு, நல்ல காஞ்ச உப்பு, இதே மாதிரி வெல்லம் 1/2 கிலோ வெல்லம் நல்லா பொடி பண்ணி, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதால இங்கே வெல்லம் சூப்பராக இருக்கும். அதனால் வெல்லத்தை பொடி பண்ணி வெல்லம், இப்போது இது 3த்தையும் இந்த மாங்காயில் சேர்க்கணும். இதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம் எதுவுமே வேண்டாம். இந்த 3 பொருளை வச்சு ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு தொக்கு செய்யலாம். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா இப்போ இதில் ஒரு பொருளாக இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விடும். இருந்தாலும் நம்ம வெயிலில் வைக்கிறதால எதுவுமே ஆகாது. சால்ட்டை சேர்த்துட்டோம். அப்புறம் மிளகாத்தூள். நீங்கள் எல்லாமே கலக்கிட்டு ஒரு நாள் வச்சுருந்த வெயிலில், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் எதுவும் கலக்க வேண்டாம். உங்களுக்கு கூட குறைய, ஒவ்வொருத்தருக்கு சால்ட் இருக்கணும், ஒருத்தருக்கு உப்பு ஜாஸ்தி, ஒருத்தருக்கு காரம் ஜாஸ்தி இருக்கணும், ஒருத்தருக்கு பாருங்கள். இப்போ வெல்லம் ஆட் பண்ணுறேன். 3 பொருளையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். நான் மஞ்சாத்தூளை ஆட் பண்ணலையான்னு நீங்கள் கேட்கலாம். நான் மஞ்சாத்தூளை வந்து இந்த தனி மிளகாத்தூள்லையே மஞ்சாத்தூளை சேர்த்து அரைச்சாச்சு. அதனால் மஞ்சாத்தூளை அதிலே இருக்குது. இதனால கலர் இன்னும் வேணும்னாலும் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு இந்த தட்டோடு அப்படியே வெயிலில் வச்சு ஒரு துணி ஒன்று போட்டு, மெலிஸ் துணி ஒன்று போட்டு வச்சாக்கா, ஏன்னா தூசு எதுவும் வராது இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டேவே டேஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம செகண்ட் டே தான் டேஸ்ட் தெரியும். அப்போ நீங்கள் என்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மேங்கோ ஸ்வீட் பச்சடி, மேங்கோ ஸ்வீட் பச்சடி பாருங்கள். நல்லா வெயிலில் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இது என்ன பண்ணணும், இப்போது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட் எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குது எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாக்கா, இப்போ கரெக்டாக இருக்குது, ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எப்படி வற்றி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம வதக்கலை, மாங்காவை எண்ணெய் இல்லை, எதுவும் தாளிப்பு இல்லாத ஒரு பச்சடி
ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது பாட்டிலில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வெயிலில் வைக்கும்போது பார்க்கலாம். இப்போது இந்த மேங்கோ ஸ்வீட் பிக்கிள் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு விடணும். ஜாடியில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 3 டேஸ்க்கு வெயிலில் வைக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த பிக்கிள் வந்து இந்த மேங்கோ ஸ்வீட் பிக்கிள் வந்து ஜாடியில் கண்ணாடி ஜாடியில் வச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மேங்கோ ஸ்வீட் பிக்கிள் வந்து இந்த மாதிரி வெயிலில் 3 நாளாக வெயிலில் காஞ்சிது பாருங்கள். இந்த பாட்டிலில் வச்சுது சூப்பராக நல்லா அப்படியே இப்படி பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ நல்லா காஞ்சி அந்த வெல்லம், இந்த காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த பிக்கிள், ஸ்வீட் பிக்கிள், குழந்தைங்களுக்கு காரம் இல்லாத ஸ்வீட் பிக்கிள். இதில் எண்ணெய் கிடையாது, கடுகு, சீரகம், மிளகு எதுவுமே கிடையாது. கேஸில் வைக்கல. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிக்கிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கு இந்த வெயில் இருக்கிறதால நம்மளால் செய்ய முடியுது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஊற்றினா மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த வெல்லம் அந்த இது வந்து பாகு மாதிரி ஆகி நல்லா நம்ம வெயிலில் காஞ்சதால் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ வித்தின் மந்த்ஸில் எவ்வளோ மாதமானாலும் இது கெடாத நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 3-4 டேஸு வெயிலில் வச்சாச்சு. அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இந்த ஹியூமிடிட்டியும் போயிடும். அந்த இப்போ வந்து நல்லா நம்ம அடுப்பில் எப்படி பாகு எடுத்து பண்ண மாதிரியே வெயிலில் நம்ம வச்சு நல்லா பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். இங்கே இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு இந்த ஊறுகாவை நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் லைக்கை போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.